புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. நாட்டையே உலுக்கிக் கொண்டிருந்த சர்வதேச கூலிப்படையை சேர்ந்த ஜிந்தா என்கிற ஜெகநாத மூர்த்தியின் தம்பி ராணாவை இன்று அதிகாலை தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள தலக்கோணம் என்கிற காட்டுப்பகுதியில் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர்.
ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போ நாம் தலக்கோணம்ங்கிற காட்டுப்பகுதிக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். அங்கே முள்ளிமலைங்கிற கிராமத்தில் தான் நம்ம என்எஸ்எஸ் கேம்பே நடக்க போகுது. தேங்க்யூ. நாம் ரொம்ப தூரம் ஜர்னி பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் உங்களை செல்ஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஆம்பிஷன்ஸு, ட்ரீம்ஸ் எல்லாம் ஓப்பனாக பேசுங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். அதனால் முதல்ல மிஸ் திவ்யா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் திவ்யா, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்கள் அப்பா மினிஸ்டர் சேதுபதி. நான் ரொம்ப லக்கி. என்னோட ட்ரீம்ஸ், ஆம்பிஷன்ஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றுற ஒரு நல்ல அப்பா அம்மாவை தான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. தேங்க் காட். தேங்க்யூ. அடுத்தபடியா ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் மிஸ்டர் ராஜா. என் பேர் ராஜா. பேர் தான் ராஜா, ஆனால் எனக்கு எந்த அரண்மனையும் இல்லை. எங்கள் அப்பா ஒரு வீட்டு புரோக்கரு, அம்மா சமையல், ரேஷன் கடை, கார்பரேஷன் தண்ணி வண்டி, அப்படியே இருப்பாங்க வீட்டோடைய. நமக்கு பெருசாக இந்த ஆம்பிஷன் அது இதுன்னு அப்படிலாம் எதுவுமே இல்லை. எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். எனக்கு இப்போ நிஜமாவே ஒரு ட்ரீம் வந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் ட்ரீமு ஆம்பிஷன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். என் ட்ரீமை அப்படியே ஓப்பன் பண்ணா தேங்க்யூ. சகோதரா, உன்னோட காதல் சக்ஸஸ் ஆக என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சக்தி. எங்கள் அப்பா பிஸ்னஸ்மேன், எங்கள் அம்மா நியூஸ் ரீடர். எனக்கு பயோடெக்னாலஜிஸ்ட் ஆகணும்னு தான் ஆசை. அப்புறம் என்னோட கோல் ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி அனாத ஆசிரமம் நடத்தி பசங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசையே. தேங்க்யூ. ஓகே மச்சி. ஐயா, உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. அம்மா போயிட்டாங்க. ஐயா, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கய்யா. சாமி கும்பிட மலை கோயிலுக்கு போன நம்ம அம்மா தவறி விழுந்து சாமிகிட்டே போய் சேர்ந்துட்டாங்கய்யா. காப்பாற்ற போன நம்ம சமயக்கார சுப்பிரமணியன் மண்டையில் அடிபட்டு கோமா செஞ்சு ஆஸ்பத்திரியில் இருக்காயா. நல்லவங்களுக்கு தாயா சீக்கிரம் சாகு வருது. மாப்பிள்ள, பொண்ணுக்கு தகவல் போய் சேர்ந்துருச்சா? இல்லைங்கய்யா, பாப்பா டூர் போனது காட்டு பகுதியா. போன் சிக்னல் கூட சரியா கிடைக்கல. நாங்களும் நாலா பக்கம் தேடி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா துடிச்சு போயிருப்பியா. மாப்பிள்ள, டைம் ஆயிடுச்சு, ஆக வேண்டிய காரியத்தை போகலாம். அங்கே மாப்பிள்ள எழுந்திருச்சு வாங்க. வாங்க.
வணக்கண்ணே. என்னடா இன்னைக்கு ஊருக்குள்ள என்ன பிரச்சனை? காலையில இருந்து ஒயர்லெஸ் அலறிக்கிட்டே இருக்குதுண்ணே. வந்து என்னன்னு கேளுங்க. அதை விடு. காலையில அமுக்குன கோழிய குழம்பு வச்சீலா வறுத்தீலா? அதுக்கு தக்கன சரக்கு சொல்லணும். அண்ணே குழம்பே வச்சாச்சுண்ணே. அப்ப பிராந்தி தான்டா. வண்டியை கொண்டு போய் சாண்டில் போடுங்கடா. அண்ணே வைரஸ் அடிக்குது. சிக்கிருச்சுல ஃபர்ஸ்ட் கேஸ். சார் உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. உங்க முன்னாடியே தான் நிக்கிறேன், நிமிந்து பாடுறா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சான சமூகம். ஆவேசப்படாத. உன் பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்லு. என் பொஞ்சாதி வடிவு கள்ளக்காதல்ல அந்த தொடுப்புக்காரன் யாருன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். பதட்டப்படாத. உன் சந்தேகம் என்னன்னு லேசா ஒரு புழு கொடு. நைட்டு என் பொஞ்சாதி ரூமுக்கு போனா ஜவ்வாது வாசனை வருது. நான் ஜவ்வாதே போடுறது இல்லையே. இங்க கூட அந்த வாசனை வருது. நெக்ஸ்ட். இந்த செருப்பு கொல்ல பக்கமா கடந்ததுங்க ஐயா. வேற கட்டில்ல 2 சுருட்ட முடி கடந்ததுங்க ஐயா. அடுத்த தலைமை சிசிய நம்ம தான். யூ மீன் கர்லிங்கர்? எஸ். என் ஆபீஸில் 500 ரூபா பீஸை கட்டிட்டு போ. அவனை கண்டுபிடிச்சிடலாம். போகும்போது வந்துட்டு எப்பயார் வாங்கிட்டு போ. முதல்ல நீ கண்டுபிடி. நீ இப்பவே கூட நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த நீயே ஒத்துக்கிட்டீன்னா மங்களம். நான் கண்டுபிடிச்சேன். சீக்கிரம் கண்டுபிடி சமூகம். இரு இரு, நான் கண்டுபிடிக்கிறேன். வடிவ வச்சிருக்கவன் உள்ளாங்கை மஞ்சளா இருக்கு. மே 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 பிளாக் சிப்ஸ். 3 பேருமாடா? ஒருத்தரை சந்தேகப்பட்டா ஒரு குறுப்பாத்தே அலையிறீங்களா? கோழி பிடிக்க அனுப்புனா ஜாலி பண்ணிக்கிட்டு தெரியுறீங்களா? சோ சேட். வடிவுத்தனை பேத்துக்கு வடியால இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. உன் கேஸ் ஓவர். இதோ குற்றவாளிகள். நீந்தாண்டா என் உண்மையான சிசியே. ஐயா காப்பி. பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுங்களா? இல்லைங்க. கடைசி தடவை பெத்தவ முகத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்கல அந்த பொண்ணுக்கு. அதை நினைச்சதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாப்பிள்ள. அப்போ காரியத்துக்காக வந்துருமா? வணக்கம் சார். ஐயா, நம்ம ஃபேமிலி லாயர் வந்திருக்காருயா. வர சொல்லு. ஐயா, உங்க ஒய்ஃப் பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் உங்க பொண்ணு பேர்ல மாத்தி எழுதுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். மாப்பிள்ள, அண்ணன் தம்பிக்குள்ளேயே 5க்கும் 10க்கும் அடிதடி நடக்குது. நான் அதிகமா பேசுறதா நீ நினைக்க கூடாது. உங்க பினாமி தம்பி அண்ணன் பேர்ல இருக்க சொத்தையும் உங்க பொண்ணு பேர்ல மாத்தி எழுதுறது நல்லது தானே? என்னென்ன இப்படி பேசுறீங்க? தம்பி அண்ணன் விசுவாசம் உள்ளவர் தானே? என்னதான் நம்பிக்கை விசுவாசம்னு யோசிச்சாலும் பின்னால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? சரி மாமா, அப்படியே செஞ்சிருவோம். மாறி, ஒரு முக்கியமான விஷயம். அண்ணா சொல்லுங்கண்ணே, செஞ்சிடுவோம். மந்திரி மக திவ்யாவை தீர்த்து கட்டணும். सोन सोने என்ன சோனு எண்ணி கமானூரே. சோன் சொனி என்ன சோனு எண்ணி கமானூரே. துணிவே இருந்தாக்கா துனியாவிலே கூறு. துணிவே இருந்தாக்கா துனியாவிலே கூறு. வந்தேரிச்சி படப்ப கண்ணு வளைக்காதமா எடுப்ப. வந்தேரிச்சி படப்ப கண்ணு வளைக்காதமா எடுப்ப. நானும் கூட படிப்பையம்மா உனக்கு மேல
பாட்ட கேளு இந்த பொண்ணு நில்ல இந்த கால பாட்ட கேளு சோன் சோன் பப்பர முட்டாய் வாயில வச்சு சப்பர முட்டாய் சோன் சோன் பப்பர முட்டாய் வாயில வச்சு சப்பர முட்டாய் பாராப்ப திறந்து பார்த்தா மனசு தெரியுமா நீ காமத்துடன் பார்த்திருந்தா காதல் புரியுமா பாராப்ப திறந்து பார்த்தா மனசு தெரியுமா நீ காமத்துடன் பார்த்திருந்தா காதல் புரியுமா ஜிந்தா ஜிந்தா ஜின்னுக்கு இதை காண பாட்டு குமுக்கு ஜிந்தா ஜிந்தா ஜின்னுக்கு இதை காண பாட்டு குமுக்கு சோன் சோன் பப்பர முட்டாய் வாயில வச்சு சப்பர முட்டாய் சோன் சோன் பப்பர முட்டாய் வாயில வச்சு சப்பர முட்டாய் ஒரு ஜானு வயிறு மட்டும் உலகத்திலே இல்லாட்டா எப்பொழுதும் இல்லையடா மனிதனுக்குள் கலாட்டா ஒரு ஜானு வயிறு மட்டும் உலகத்திலே இல்லாட்டா எப்பொழுதும் இல்லையடா மனிதனுக்குள் கலாட்டா இம்மா பெரிய நாட்டுல கருணை யாரும் காட்டல இம்மா பெரிய நாட்டுல கருணை யாரும் காட்டல சோன் சோன் பப்பர முட்டாய் வாயில வச்சு சப்பர முட்டாய் 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 அப்படியா? இந்தா. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பஸ் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணியிருக்கு. ச்சே, போடா போடா சீக்கிரம் போடா. போடா, போ, சீக்கிரம் போ. லெஃப்ட்ல ஏறி போ. இடம் இருக்குல்ல? அவனை தூக்கணும்டா. விடக்கூடாது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சார், மந்திரி பொண்ணை கடத்தின ஜித்தாவோட முழு பெயர் ஜெகநாத மூர்த்தி. திருச்சி பக்கத்துல தான் அவனோட பூர்வீகம். அடிதடி ஆள் கடத்தல்னு ஆரம்பிச்சவன் பின்னால போதை மருந்து கடத்தல், ஆயுதம் கடத்தல்னு சர்வதேச அளவில் வளர்ந்துட்டான். சார், ஆள் பலம், அரசியல் பலம், ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல கூட அவனுக்கு லிங்க் இருக்கிறதா பேசிக்கிறாங்க சார். ஓகே, இப்போ என்ன ஆஃபர் பண்றான்? ஜிந்தா தம்பியை ரிலீஸ் பண்ணலனா மினிஸ்டர் பொண்ணையும் அந்த பையனையும் கொன்றுவேன்னு மிரட்டான் சார். சார், ஏற்கனவே அந்த மினிஸ்டருக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏலம் போடுத்தோம். இப்போ கிட்னாப் பண்ணியிருக்கிறது அவருடைய ஒரே பொண்ணு. இந்த விஷயத்துல நாம ஜிந்தாவோட டீலுக்கு ஒத்து போறதுதான் நல்லதுன்னு தோணுது சார். மிஸ்டர் மாணிக்கம், இந்த ஆபரேஷனுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்குன்னு தெரியுமா? மிஸ்டர் ராஜ்குமார், எமோஷன் ஆகாதீங்க. இது விஷயம் நான் சிஎம் கிட்ட பேசுறேன். We will dispose. ஏய், என்னடா ஆச்சு? அண்ணே, மந்திரி பொண்ணை தூக்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணனே, அதுக்குள்ள அந்த ஜிந்தா குரூப் முந்திக்கிட்டாங்கண்ணே. ச்சே, முட்டா பசங்கடா. போடவே. சீக்கிரம் மாஸ்டர்.
மாஸ்டர் ஒரு சேஃப்டிக்கு தான் இவனை நாங்கள் தூக்கிட்டு வந்தோம். நம்ம டீலிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவனை ஃபினிஷ் பண்ணிட்டு போலீஸ்க்கு ஒரு ட்ரையல் காட்டிடலாம். வெரி குட் பாய்ஸ். என்னடா இது கழுத்தில் மாட்டிருக்க? இது வெறும் வாக்மேனுங்க. எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், அதான். இவங்கள பார்த்து ஜாக்கிரதையா செட்டில் பண்ணுங்க. ஓகே மாஸ்டர். வாங்க. நீ வா. அம்மா, நீ உண்மையிலேயே மந்திரி பொண்ணு தானே? டேய் என்னடா? இல்ல நாத்த, மந்திரி தான் பொண்ணை எப்படியும் காப்பாத்திடுவாரு. அப்ப நான் சேஃப் தானே, அதான் கேட்டேன். போடா. எப்பா எப்படியாவது தப்பிச்சா சரி. வா ஏறா. ஹலோ, யார் தலைவரா? ஒரு நிமிஷம். ஐயா தலைவர் பேசுறாரு. தலைவரே. ஒன்றும் கவலைப்படாதயா. சரிங்க தலைவரே. நாங்களாம் இருக்கோம். என்ன? சரிங்க தலைவரே. உன்னை காப்பாத்திடலாம், நீ வருத்தப்படாத. நன்றிங்க தலைவரே. இன்னைக்கு ஊர்ல என்னடா பிரச்சனை? நீங்க ஒரு வாரமா ஊர்ல இல்லாதனால ஊரே ரொம்ப சந்தோஷத்துல இருக்குதுண்ணா. தப்பாச்சு, நம்ம மறந்துவாங்களே. அதுக்கு நாம என்ன பண்றது? பிரச்சனையை தீக்கிறவன் தலைமை இல்லடா, பிரச்சனையை உருவாக்குறவன் தலைமை. நீ என்ன பண்ற? நம்ம பிரசிடண்ட் மகளை லவ் பண்ற. ஏன் தயங்குற? ஒய் இப்ப போய் பொண்ணு கேட்கிற, பிரச்சனையை கிளப்புறோம். பெரிய இடத்துல கை வச்சா பெரிய பிரச்சனையா வரும். பாலோமி பாலமி, கிளம்பு கிளம்பு. இங்க பாரு பிரசிடண்ட், உன் மகள என் அசிஸ்டன்ட் லவ் பண்றேன். நீயே சம்மதிச்சீனா மங்களம். நாங்க எடுத்து நடத்துனோம்னா அப்பா நீ சுமாருமா. டேய், இந்த வெட்டி பயலுக்கு கட்டி வச்ச என் பொண்ணு வாழ்க்கை எப்படா நல்லா இருக்கும்? ஹலோ, என்ன பேசுற? வார்த்தை வார்த்தை. டேய் எடுத்து காட்டுறா. பாத்தியில ரேஷன் கார்டு, பிரி வீடு, பிரி டிவி, பிரி மிக்சி, பிரி கிரைண்டர், அரிசியும் பிரி. பொங்கி தின்னு விட்டு வெறும் புள்ள குட்டியெல்லாம் பெத்து போட வேண்டியது. கொஞ்சிறதே உன் டூட்டி. என்ன சொல்ற? என்னம்மா அது? அப்பா அப்பா, நான் இவர் தான்ப்பா லவ் பண்றேன். உங்ககிட்ட பேசதான்ப்பா வர சொன்னேன். போலீஸா இருக்காரு, அன்பு செல்வன். இந்த மாதிரி நேரத்துல தான் நாம தைரியமா இருக்கணும். தீவிரவாதம், கிட்னாப்பிங், இந்த மாதிரி நம்ம தேசத்தோட கௌரவத்தை பாதிக்கிற எந்த விஷயத்தையும் நாம அலோ பண்ண கூடாது. நாம அதை வேரோடு அழிக்கணும். உங்க பொண்ணு கடத்தப்பட்டதை பத்தி உங்களுக்கு வருத்தமா இல்லையா சார்? என் பொண்ணுக்கு மட்டும் இல்லம்மா, இந்த தேசத்துல வேற எந்த பொண்ணுக்கும், ஒரு சராசரி மனுஷனுக்கும் இந்த நிலைமை ஏற்படக்கூடாது. இந்த தேசத்தோட மந்திரியா நான் ரொம்ப வெட்கப்படுறேன். ஒரு மந்திரியா நீங்க இப்படி பேசுறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஒரு மந்திரியா, ஒரு மனுஷனா நமக்கு சில குறிக்கோள்கள் இருக்கு. இனிமே இப்படி ஒரு சிச்சுவேஷன் வராத அளவுக்கு பார்த்துக்க நான் முயற்சி பண்றேன். கடத்தல்காரங்களால உங்க பொண்ணுக்கு ஏதாவது விபரீதம் ஏற்பட்டா? இந்த தேசத்துக்காக ஒரு சின்னதா தியாகம் பண்ணதான் நான் நினைச்சுக்கிறேன். வரேன். நன்றி.
டீ சாப்ஸ். எடுத்துக்க. கொடுங்கண்ணே, நான் கொடுத்துட்றேன். நீங்க போங்கண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ, இந்தாங்க டீ. எனக்கு வேண்டாம். அவங்க கொடுக்கறத சாப்பிடலனா ஷூட் பண்ணிடுவாங்களா? என்னங்க டீ இன்னும் குடிக்கலையா? பிடிக்கலனா கீழே கொட்டிடலாம். என்ன இவ நம்ம எதை சொன்னாலும் ஆப்போசிட்டாவே பண்றா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ஏய், என்ன கொஞ்சம் கூட சீரியஸா இல்லாம இருக்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? இத பாருங்க, கடவுள் எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுப்பாருன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. மனுஷனுக்கு சோதனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா சாதனை, சரித்திரம் இதெல்லாம் பின்னாடி வரும். நிஜமாங்க. நீ திருந்த மாட்ட. ஏய், என்னங்கடா ரொமான்ஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. அப்புறம் எதுக்குடா அவளை தூக்கணும்னு கதறிக்கிட்டு பின்னாடியே வந்த? அது வந்துண்ணே ஒரு மனிதாபிமானம். ஏய், என்னடா மனிதாபிமானம் மண்ணாங்கட்டின்ட்டு? மருது, மாஸ்டர் வர நேரமாச்சு, வா போலாம். சரி சரி. எஸ்கியூஸ் மீ சார். சரி, வாங்க எஸ்பி சார். ஓகே சார், சென்ட்ரல்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஜித்தாவுடைய தம்பியை ரிலீஸ் பண்ணிட்டு உங்க பொண்ணு திவ்யாவை மீட்க சொல்லிட்டாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க சார். மாணிக்கம், நாளை காலையில ஜிந்தா தம்பியை ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு ராத்திரி அவன் சாகணும். நம்ம பசங்க அந்த வேலையை கச்சிதமா முடிச்சிருவாங்க. நீ அவங்கள பாத்துக்கிறேன். ஜெயில ஜிந்தா தம்பி செத்தான்னா காட்டுல மந்திரி பொண்ணுடைய கதையை ஜிந்தா முடிச்சிருவான். இப்ப இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? சார், இந்த விஷயம் ஜிந்தாவுக்கு தெரியும். மினிஸ்டர் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஆபத்தாயிடும் சார். எஸ்கியூஸ் மீ சார், ஜிந்தா தம்பி இறந்த விஷயத்தை இஷ்யூ பண்ண வேண்டாம். முக்கியமா மீடியாவுக்கு. வாட்? ஏற்கனவே சிஎம் செல்ல இருந்து ஏகப்பட்ட பிரஷர். சார், இந்த சிச்சுவேஷன்ல ஜிந்தா தம்பி உயிரோட இருக்கிற மாதிரி ஜிந்தா கட்டையும் பப்ளிக் கட்டையும் நம்ம ஒரு ப்ளே பண்ணி தாங்கணும் சார். எப்படி சார்? ஜிந்தா தம்பியை பிடிக்கிற அட்டாக்ல அவனுக்கு கால்லையும் நெஞ்சிலையும் குண்டு காயப்பட்டிருக்கு. இம்மீடியட்டா ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு மீடியாவுக்கு நியூஸ் கொடுப்போம். அந்த நியூஸை காரணமா வச்சு ஜிந்தா தம்பி வெளியே வர்றதுக்கு 1 வாரமோ 10 நாளோ ஆகும். அது வரைக்கும் மினிஸ்டர் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஜிந்தா கிட்ட டைம் கேட்போம். இந்த 10 நாள்ல ஒரு பர்ஃபெக்ட் ஆபரேஷன் பண்ணி ஜிந்தா கும்பலை பிடிச்சு அந்த பொண்ணையும் பையனையும் மீட்டுடும். சார், ராஜ்குமார் சொல்றதும் நல்ல யோசனையா தான் இருக்கு. எனிவே, இதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. மிஸ்டர் ராஜ்குமார் சார், ஜிந்தாவுக்கு டவுட் வராமல் பார்த்துக்குங்க. இமிடியேட்டா ஆப்ரேஷன் மிஷன் 2 அரேஞ்ச் பண்ணுங்க. மாஸ்டர், மாஸ்டர், தம்பியை ரிலீஸ் பண்ண 10 நாள் டைம் கேட்குறாங்க மாஸ்டர். 10 நாள் டைம் கேட்டு அவங்க நமக்கு ஆப்பு வைக்க பார்க்கறாங்களா? இது சரிப்பட்டு வராதடா. சுட்டு தள்ளுங்கடா இவங்கள. மாஸ்டர், தம்பி கைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் மாஸ்டர் இருக்கணும். தோல்ல பலத்த குண்டு காயம் பட்டிருக்கான். மேஜர் ஆபரேஷன் பண்ணணுமா? நான் சொல்றான், நம்புற மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா அவனுக்கு யாரா எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? நான் போடுறேன்டா அவங்களுக்கு ஆர்டர். 10 நாள் இல்ல, 5 நாள் என் தம்பி இங்க வரணும். அப்படி இல்ல
இவங்க 2 பேர் தலை இல்ல. சொல்லி வை. நாளைக்கு போலீஸ் ஃபோர்ஸ் புறப்படுறாங்க. இதுவரையில எஸ்பி ராஜ்குமார் பண்ண அத்தனை ஆபரேஷனும் சக்சஸ் ஆயிருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ரொம்ப வேலாட்டா இருக்காங்க. ஜிந்தாவுக்கு அவன் தம்பி செத்த விஷயம் தெரியாதுல்ல? தெரியாது. அவன் தம்பி இறந்த விஷயத்தை ஜிந்தாவுக்கு தெரியப்படுத்திரு. போலீஸ் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க உண்மை ஜிந்தாவுக்கு தெரிஞ்சா எரிமலையாயிருவான். ஓகே சார். நம்பிக்கையே நல்லது, எறும்புக்கு வாழ்க்கை உள்ளது, உன்னால் முடியும் தம்பி தம்பி. அங்க பாருங்கண்ணே, இன்னே காவ காக்குற ஊர்ல தூக்குங்கடா அவனை. ராசா என்னப்பா அது? இறங்குப்பா, அண்ணன் சொல்றல இறங்கு. என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அதுக்காக இப்படி ஒரு கோலத்தனமான முடிவு எடுக்கிறதா? அதுக்கு இல்ல, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சு பேசாத. யானைக்கு தும்பிக்கை மாதிரி மனுஷனுக்கு நம்பிக்கை. அண்ணனை பாரு, இந்த ஊர்ல பிறந்து அடுத்த வருஷம் IPL சென்னை சூப்பர் கிங்ஸ 7 எடுக்க போறேன். நம்பிக்கை அதானே எல்லாம். என்ன நடந்து தெரியாம பேசுறேன். டாப் லவ் ஃபெயிலியர் தானே, கண்ணுல தெரியுது. ஜோதியாவுக்கு கல்யாணம்னா அனுஷ்காவுக்கு நிச்சயம் வச்சா டப்சி. இதான்டா வாழ்க்கை. உனக்கு அண்ணன் நான் இருக்கேன், என்ன கல்ப்பு வேணாலும் கேளு, நீ வாழணும். பேச்ச வர மாட்டீங்களா? ஓகே, ஐ லைக் இட். நம்பிக்கை அது. வாங்கடா போவோம். என்னடா அது? ஒத்தால எப்படி தூக்கி கட்டுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த தெய்வம் பார்த்து இந்த மனித தெய்வத்தை அனுப்பிச்சிருக்கு. டேய், அப்ப நீ தற்கொலை பண்ணிக்கிற வல்லையா? கொலைன்னு கொலை என் பஞ்சாயத்து தான். டேய், புண்டாட்டி எதுக்காடா கொலை பண்ண? காலைல சீரன்றினுமா, குழந்தைய கொண்டு ஸ்கூல்ல விடணுமா, தம் அடிக்கூடாது தண்ணி அடிக்கூடாதுன்றேன். அவ்வளோயா? நீ காலைல வேலைக்கு போயிட்டே, வேலைக்கு போட்டு ஆம்பளைய பொறுத்த வேலைக்கு போகணுமாண்ணே. அதான் சைலண்டா, கொஞ்சம் வயலண்டா. வளன்னு பேசாதுண்ணே. ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்களா? கைப்பிடிங்க, கைப்பிடி. டேய், இந்த ஊர்ல யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாதா? டேய், ரெடி ஷாட். இந்த காட்டை பத்தி ஜித்தாவுக்கும் அவன் டீமுக்கும் டீட்டெயிலா தெரியும். கொரில்லா அட்டாக்ல அவங்க எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம கேர்ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே? ஓகே சார், எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கு. கம் ஆன், ஹரி அப்.
I will show you now, baby man, look it out. You wanna know how? I will show you now. நிரம்பி வழியும் தடாகமாய் நீரில் நெருப்பாய் நாம் மாறலாம் மயங்கி பொழியும் தூவானமாய் பூவின் வேரில் பூ பூக்கலாம் மௌனமோ மெல்லிசை கீதமே புன்னகை பூக்களின் வாசமே உயிரை தேடி தேடித்தான் காதல் ஓடுதோ உடலை தாண்டி தாண்டித்தான் மோட்சம் தேடுதோ உயிரை தேடி தேடித்தான் காதல் ஓடுதோ உடலை தாண்டி தாண்டித்தான் மோட்சம் தேடுதோ வித்தைகள் புரியும் பால் நிலாவின் தேகம் யுத்தங்கள் புரியும் ஆழ்மனதின் தாகம் நிரம்பி வழியும் தடாகமாய் நீரில் நெருப்பாய் நாம் மாறலாம் மயங்கி பொழியும் தூவானமாய் பூவின் வேரில் பூ பூக்கலாம் நீ தீண்டினாய் அணுக்களின் மணுக்களா நீ சீண்டினாய் விரல்களின் குரல்களா காற்றும் தீண்ட தீண்டத்தான் பூவில் வாசமே நீயும் தீண்ட தீண்டத்தான் காதல் வாசமே காற்றும் தீண்ட தீண்டத்தான் பூவில் வாசமே நீயும் தீண்ட தீண்டத்தான் காதல் வாசமே மழையும் மணலும் காதல் செய்யும் பூக்கள் கேட்டா காற்றுதான் கிள்ளும் நிரம்பி வழியும் தடாகமாய் நீரில் நெருப்பாய் நாம் மாறலாம் மயங்கி பொழியும் தூவானமாய் பூவின் வேரில் பூ பூக்கலாம் உயிரின் தேவை நீயாகவே உடலின் தேவை நீயாகவே இளமை தீயை யாராயவா எதிர்கள் சூடி ஊராயவா மொத்தத்தில் ரத்தத்தில் அடுக்காடும் தீரக்கும் புத்தத்தில் சத்தத்தில் உயிர்காடும் வேலைக்கும் நிரம்பி வழியும் தடாகமாய் குணா ஜிந்தா தம்பி ராணாவை போலீஸ் கொண்டுட்டாங்க இந்த மெசேஜ் உடனே ஜிந்தாவுக்கு தெரியப்படுத்திரு குணா மாஸ்டர் 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 நம்ம தம்பியை கொண்டுட்டாங்க மாஸ்டர் குணா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு நம்மளை ஏமாத்திட்டாங்க மாஸ்டர் நம்ம மோசம் போயிட்டோம் நம்மள மோசம் பண்ணவங்கள நாசம் பண்ணுங்கடா அந்த மினிஸ்டர் பொண்ணையும் அந்த பயலையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்கடா
மிஸ் ஆயிட்டாங்க சார். கமான். அங்க என்னையா நடக்குது? சார் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த விளக்கம் வெங்காயம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. கூடிய சீக்கிரம் மந்திரி மகள் திவ்யா மரணம்னு எல்லா பேப்பர்லயும் நியூஸ் வரணும். என்னாச்சு? என்னாச்சு? பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ஐயோ, என்ன பண்றது? ஐயா, என்னடா சொல்லுங்க? இல்லைங்கய்யா, அது வந்துயா. போட சீதம்மா, சீதம்மா, சீதம்மா. ஐயா, என்ன மன்னிச்சிருக்கயா, என்ன மன்னிச்சிருக்க. அம்மாவுக்கு போன வருது பழக்கம் ரொம்ப நாளா இருக்குயா. அதை கத்து கொடுத்தது இந்த சமயக்காரத்தாயா. இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என் மேல பழிய போட்டு வீட்டை விட்டே துரத்து விட்டு பயமுறுத்துறாங்கய்யா. உங்க உப்பு திருடு தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கயா, என்ன மன்னிச்சிருக்கயா, என்ன மன்னிச்சிருக்க. துரோகம் பண்ணவனையும் நம்பிக்கை துரோகம் பண்ணவளையும் முடிச்சிடறா.
தம்பி என்ன ஓகே உசுரை விடுன்னு சொல்லுங்க விட்டுறேன். ஆனா உங்களுக்கு சரிசமமா உட்கார சொல்லாதீங்க. ஓகே தம்பி என்ன உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இப்போ நான் ஒன்று கேட்பேன், நீ சரியான விளக்கம் சொல்லணும். கேளுங்கய்யா. அங்க பாரு, அந்த போட்டோல இருக்கிறது யாரு? நம்ம பொண்ணியா? நம்ம பொண்ணா? உங்க பொண்ணியா? அவ முகத்துல என் ஜாட தெரியுது. ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அப்பா வீட்டு சீதனம்னு அந்த சமயக்காரனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே ஆத்தா தப்பா இருக்கா? பொண்ணு மட்டும் எப்படா சரியா இருப்பா? பாயிண்ட் தானே, அழிச்சிரு, தட்டயம் இல்லாம அழிச்சிரு. அண்ணே, டூர் போன நம்ம ஊர் பசங்களை காட்டுல டெரரிஸ்ட் கடத்திட்டாங்களாம். பேப்பரே நாறுது. நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காம சும்மாவே திரிறீங்கன்னு ஊர்காரனுங்க காரி துப்புறானுங்க. அண்ணா, இதுக்கு ஒரே வழி, காட்டுக்கு போய் தீவிரவாதம் கிட்ட இருந்து அந்த பசங்களை மீட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க புகழ் ஸ்டார் டிவிலிருந்து பிபிசி வரைக்கும் ஓஹோன்னு பரவிடல. வாழும் போதே இந்த ஊர்ல உங்களுக்கு செலவுப்பாங்க. சரிடா, பட் சயின்ஸோ போயிட்டு வரும்போது ஆந்த கத்துனாலே அண்ணன் ஆயி போயிரும் தெரிஞ்சுக்கிட்டு மாடா நீங்க எப்படி பேசுறீங்க? அண்ணே, இது அடுத்த அத்தியாயம், ஹீரோ அத்தியாயம். சரி, காட்டுக்கு எப்படிடா போறது? அதாவதுண்ணே, நம்ம ஊர்ல இருந்து போய் ஃபாரஸ்ட்ல ரேஞ்சரா இருந்து ரிட்டையர் ஆன வால்ட்ரு இங்கே தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஐடியா கேட்போம். வாங்கண்ணே, வாங்கண்ணே. சரி, கெச்சு போட்டிய கிளம்புங்க. ஓவர் டு ரேஞ்சர் வீடு அண்ணன் கிளம்பிட்டார். ஓவர் ஓவர். ஐயா ஐயா ஐயா, வால்டரையா அண்ணே, அங்க பாருங்க. ஓ, வாட் a man. தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்பிடாதீங்க. இவன் புதாமகன் பாட்டு மாதிரியே இருக்கேன். நாங்க என்னத்துக்கு வந்தோம் தெரியுமா? தம்பி எல்லாத்தையும் சொன்னிச்சு, கொஞ்சம் உட்காருங்க. காடு நமக்கு வீடு மாதிரி தம்பி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த பயலை எப்படி மீட்டரலாம். அம்மா மைனா, நைனா மோர் கொண்டு வா. கமிங் நைனா. குடுமா. லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். எஸ். காட்டுல யானை சாணம் தான் முக்கியமான தடயம். மோர் கொட்டிடுச்சே. அம்மா, தம்பி அழைச்சிட்டு போய் உள்ள தண்ணி கொடுமா. வாங்க. மைனா பேரே சுகமா இருக்கு. அப்படியே உள்ள நுழைஞ்சு கரைஞ்சு உடம்பெல்லாம் அப்படி பரவிட்ட. லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும்.
அங்க பாரு. சார் சார் அண்ணா அண்ணா எழுந்துருங்கண்ணா. அண்ணா 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 எழுந்துருங்கண்ணா. சரியான தண்ணி வண்டியா இருப்பான் போல இருக்க. பிக்கப் டாடி பிக்கப் பிக்கப். அண்ணா ஓ ச்சே லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஓ வந்துக்கிற அம்மா தெரியல. நீ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. எங்கேயா இருக்கீங்க? என்னதான் நடக்குதுங்க? ஐயா ஐயா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏய் உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஊர்ற மாதிரி இருக்கு. ஐயா ஒன் டேய் டோட்டல் டீமோ திருப்பதி போய் சாரிடா நீ வேணாம். டேய் சொல்லு. ஒரு நிமிஷம் மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. இல்லைங்க ஒரு நிமிஷம். ஐயா முட்டா 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 பசங்களா. தெரியலையே. லைன் கிடைச்சிருச்சு. ஐயா போன் அடிக்குது. ஓ நான் தான் பேசுறேமா? ஹலோ ஹலோ டாடி நான் திவ்யா பேசுறேன். எங்களை கடத்தினவங்க கிட்ட இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம். காட்டுல வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க டாடி. டாடி ஹலோ டாடி. ஐயா நான் நினைச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. மாறி ஐயா மாறி சொல்லுங்க. இந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணி அவ எங்க இருக்கான்னு சேஸ் பண்ண. சரிங்கய்யா. சரி வா இங்க வேற யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். பாத்து வா. ஐயா தேங்க்ஸ். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் சொல்றத நீ கேளு. வா. ஒரு பக்கம் ஜிந்தா குரூப் கொல்ல வரான். இன்னொரு பக்கம் போலீஸ் காப்பாத்த வரான். இவன் கொல்ல வரான், இவன் காப்பாத்த வரான். இப்போ நீ என்ன பண்ற? சைலண்டா ரெண்டு பேருக்கு சென்டர்ல போய் அவங்கள வெட்டி போடுற. காட்டுல நடந்த கலவரத்துல அவங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு போலீஸ் ஃபைல க்ளோஸ் பண்ணணும். சரிங்க. ரூட் வேற கன்ஃபியூஷனா இருக்கு. எந்த பக்கம் போறதுன்னே தெரியலையே. சரி வா. நீ யோசிக்கிறத பார்த்தா தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ற மாதிரி தெரியல. இங்கே பெர்மனண்டா தங்கறதுக்கு ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. தோடா இவங்க பெரிய உலகலிகி. இவங்களோட நாங்க இங்க அப்படியே தங்கி. என்னது டியா? ஆமாடி. அதுக்கு என்னடிப்பா? என்னடி? ஹே லுக், டீசென்ட்டா பிஹேவ் பண்ணு. நான் யார் தெரியுமா? மினிஸ்டர் பொண்ணு, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். என்னடி மெடிக்கல் படிக்கல் செங்கல்னு த பார் நாங்கலாம் லோகலே இறங்கணும் டார் ஆயிடுவ. ஏய் இவள ஏய் இப்போ நான் இங்க நினைச்ச உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். என்னன்னா என்னன்னு உனக்கே தெரியும்ல. மைண்ட் இட். பேசாம பின்னாடி வா.
வாவ், இன்னைக்கு நல்லா நிம்மதியா எங்கேயோ குளிச்சிட வேண்டியதுதான். நீ வல்லியா? மாயவா மாயவா மையல் கொண்ட காற்றாய் நீ மையம் கொள்ளவா. ஆயவா ஆயவா புலனைந்து மாய்ந்து நீ உயிர் தீண்டவா. பனிக்காற்று மோதி சென்றால் பூவினங்கள் பூத்து நிற்கும். பெண் காற்று மோதி சென்றால் புலங்களில் பூக்கள் பூக்கும். நதி கொண்ட தேடலோ கடலினை சேரும். உயிர் கொண்ட தேடலோ உன் உடல் சேரும். மாயவே மாயவே மையல் கொண்ட காற்று நான் மையம் கொள்ளவா. ஆயவா ஆயவா புலனைந்து மாய்ந்து நான் உயிர் தீண்டவா. மேகத்தின் தாகமெல்லாம் மழையாகி மண்ணை சேரும். தேகத்தின் தாகமெல்லாம் தேகத்தால் தீர்ந்து போகும். உலகத்தின் தட்ப வெப்பம் உடலினை தாக்கி செல்லும். அழகே உன் தட்ப வெப்பம் அணுவினை தாக்கி செல்லும். முட்டுக்கள் உடைந்தால் தேன் தூவும். வெட்கங்கள் உடைந்தால் உயிர் கூசும். மாயவா மாயவா மையல் கொண்ட காற்றாய் நீ மையம் கொள்ளவா. ஆயவா ஆயவா புலனைந்து மாய்ந்து நீ உயிர் தீண்டவா.
இதழ்களின் தேவையாவும் தீர்ந்திடவே முத்தம் பேசும். சொற்களும் தேவையில்லை, பேசிடவே மௌனம் போதும். பார்வையை கடந்து சென்றால் காதல் எனும் உயிர் செழிக்கும். பகலினை கடந்து சென்றால் இரவுக்கு வழி கிடைக்கும். அறையினில் நீலவாய் நீ நெளிந்தாய், குகையினில் ஒளியாய் நீ படர்ந்தாய். மாயவே மாயவே மையல் கொண்ட காற்று நான் மைய கொள்ளவா. ஆயவா ஆயவா புலனைந்து மாய்ந்து நான் உயிர் தீண்டவா. அங்கிள் 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 நீங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தானே? ஆமா. அங்கிள் நான் மினிஸ்டர் சேதுபதியோட பொண்ணு. டெரரிஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அங்கிள் இங்க இருந்து வெளியே போக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். உன் கூட வேற யாராவது வந்திருக்காங்களாமா? இல்ல அங்கிள். சரி வாமா. திவ்யா 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 நாமா பயமா இருக்கா? நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கிடையாதுமா. உன்னை கடத்து வச்சுக்க கும்பலுக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணுறேம்மா. ஃபுட்டு இது வரைக்கும் எல்லாருக்கும் சப்ளை பண்ணேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு விடக்கோழியே சிக்கி இருக்கு. விடுவாடா? நில்லுண்ணா, ஓடாத, வேணா, நில்லுடி.
அவங்க தப்பிச்சாங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்களாடா. மாஸ்டர் அவங்க தலைவட்டி பழத்தை தாண்டி போயிருக்க முடியாது. நம்ம யானை பாதை வழியா போனா அவங்கள மடக்கிடலாம். ஏய், தும்ப விட்டுட்டு பால் பிடிக்கிற கதைய சொல்றீங்களா? என்னைய பார்த்தா என்ன வெங்காயம் மாதிரி இருக்காடா? ஏய், அவங்க மட்டும் என் கைக்கு கிடைக்கல, ஒவ்வொருத்தரையும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். பாண்டி, நீ என்ன பண்ற? இவங்க எல்லாரையும் குரூப் குரூப்பா பிரிச்சு தனித்தனியா தேட சொல்லு. ஓகே மாஸ்டர். சார், ஜிந்தாவும் அவனோட குரூப்பும் சின்னமலை பக்கத்தில் பதுங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்போ நம்ம ட்ரை பண்ணோம்னா பிடிச்சிடலாம் சார். அவனை மட்டும் நம்ம பிடிக்கல, மாஸ்டர் நம்மளை கொன்னே போடுவாரு. சொல்லுங்கடா, மினிஸ்டர் பொண்ணு எங்கடா கடத்தி வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா. சார், அந்த பொண்ணும் பையனும் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க சார். நாங்களும் அவங்களை தேடிட்டு தான் சார் வந்தோம். ராஸ்கல்ஸ், பொய்யாடா சொல்றீங்க? சார், அவங்க சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி தான் சார் இருக்கு. ஜிந்தா திடீர்னு இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்த தகவல் தொடர்பை கட் பண்ணிட்டேன் சார். அவன் சைலண்டா இருக்கிறத பார்த்தா சம்திங் ராங் சார். ஓகே, வயர்லெஸ்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். காட்ல அந்த பசங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம். நம்ம டீமை அலர்ட்டா எல்லா வழியில ஃபாலோ பண்ண சொல்லுங்க. கம் ஆன், ஹரி அப். எஸ் சார். சாப்பிடு. சாப்பிடாம கூட்டுனுக்குறா? முகத்துல காயம் பட்டிருக்கு, வலிக்கலையா? இது வைரம் பஞ்ச உடம்பு. வலியிலன்னு போய் சொல்லட்டுமா? ஏனுங்க அம்மனி, எங்களை பார்த்தா உங்களுக்கு வில்லன் மாதிரி தெரியுதுங்களாக்கும்? சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி வா, யாராவது ஒருத்தக்குள்ள போயிடலாம். நானும் ஒரு சிலா இருக்கணும் தாயி. ஜக்கம்மாவை நினைச்சு இந்த பணக்கத்தை குடிப்புல என் குலம் விளங்கணும் தாயே. திவ்யா, திவ்யா.
திவ்யா திவ்யா என்னாச்சு திவ்யா? திவ்யா பாரு திவ்யா. திவ்யா யார் சாமி நீங்க? இங்க எப்படி வந்தீங்க? அண்ணே எங்களை ஒரு கும்பல் கடத்திட்டு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இங்க இருந்து போக வழி தெரியல. எங்களுக்கு உதவி செய்யுங்கண்ணே. அது பாத்துக்கலாம் சாமி. முதல்ல புள்ளைக்கு என்னாச்சுன்னு பாருங்க. சிங்கி நாடைய பிடிச்சு பாரு. இதோ பாக்குறேன் மச்சான். உடம்பு குளிந்து போச்சு மச்சான். சாமி இந்த பணக்கத்தை கொடு, உடம்பு சரியாயிடும். புள்ள கொடு. குடிமா குடி, உடம்புக்கு நல்லது குடி. அண்ணே இதெல்லாம் ஒன்றும் ஆயிடாது. ஏன் சாமி இது நீங்க கல்யாணம் கட்டிக்கிற சாமியோ? ஒன்றும் பயப்படாதீங்க சாமி. இதை குடிச்சா கொஞ்ச நேரத்தில் உடம்பெல்லாம் முறுக்கேறிடும், நரம்பெல்லாம் சிலுத்துக்கும், ரத்தம் சூடேறிடும். ஒரு மாதிரியா தமாசா இருக்கு சாமி. தமாஷாவா? புள்ளியோட உள்ளங்கால நல்லா தேய்ச்சி விடு சாமி. நாங்க போயிட்டு அப்புறமா வரோம். ஏய் சிங்கி வா புள்ள. வர மச்சான். திவ்யா இப்ப எப்படி இருக்கு? என்னாச்சு திவ்யா எப்படிலாம் பண்ற? Oh baby, வாடி ஒத்த பனையா நிக்குரேண்டி உதட்டு சுழிப்பு சொக்குரேண்டி ரெட்டு திமிரில் அலையிரேண்டா வெட்கம் மறந்து திரியிரேண்டா ஓ தேவம் எல்லாம் உனக்கு தித்திப்பெல்லாம் எனக்கு திருடு எறும்பு செய்வதெல்லாம் குறும்பு கண்ணு ரெண்டும் ஊட்டிக்கிட்டா வெட்கம் இல்ல உன்னை மட்டும் வச்சுக்கிட்டா குத்தம் இல்ல உன்னை மட்டும் வச்சுக்கிட்டா குத்தம் இல்ல கண்ணு ரெண்டும் ஒட்டிக்கிட்டா வெட்கம் இல்ல ஒத்த பனையா நிக்குரேண்டி உதட்டு சுழிப்பு சொக்குரேண்டி ரெட்ட திமிரில் அலையிரேண்டா வெட்கம் மறந்து திரியிரேண்டா பொட்டி பாம்பா இருந்தவன சுட்டி பாம்பா மாத்தி புட்ட வீட்டு பூனையா இருந்தவள காட்டு பூனையா மாத்தி புட்ட பதுக்கி வச்ச கல்லு நீ போதையத்த பாக்குற எடுத்து விட்ட அம்புல என்ன தாக்குற பதுக்கி வச்ச கல்லு நீ போதையத்த பாக்குற எடுத்து விட்ட அம்புல என்ன தாக்குற செதுக்கி வச்ச சிலை என்ன ஜில்லுன்னு தான் பூக்குற மறைச்சு வச்ச அழகல மச்சம் கேக்குற கண்ணு ரெண்டும் ஒட்டிக்கிட்ட வெட்கம் இல்ல உன்னை மட்டும் வச்சுக்கிட்டா குத்தம் இல்ல கண்ணு ரெண்டும் ஒட்டிக்கிட்டா வெட்கம் இல்ல உன்னை மட்டும் வச்சுக்கிட்டா குத்தம் இல்ல
புத்திக்கு இருக்கு ஏறிடுச்சு பொத்தி வச்ச ஆசையில பச்சை புள்ள தேகத்துல பத்து கிச்சு மீச முள்ளு புடிக்கிற புடியில புயல நீ மடக்கிற பாக்குற பார்வையில பூவ பறிக்கிற புடிக்கிற புடியில புயல நீ மடக்கிற பாக்குற பார்வையில பூவ பறிக்கிற முறைக்கிற முறப்புல தேளா நீ கொட்டற கிழக்கிய தேன ஊட்டுற கண்ணோ ரெண்டும் ஒட்டிக்கிட்டா வெட்கம் இல்ல உன்னை மட்டும் வச்சுக்கிட்டா குத்தம் இல்ல கண்ணோ ரெண்டும் ஒட்டிக்கிட்டா வெட்கம் இல்ல உன்னை மட்டும் வச்சுக்கிட்டா குத்தம் இல்ல ஒத்த பனையா நிக்குறேண்டி உதட்டு சுழிப்பு சொக்குறேண்டி ரெட்ட திமிரில் அலையிறேண்டா வெட்கம் மறந்து திரியிறேண்டா தேக வெல்ல உனக்கு திட்டு பெல்ல எனக்கு ஜீனி திருட எறும்பு செய்வதெல்லாம் குறும்பு கண்ணோ ரெண்டும் ஒட்டிக்கிட்டா வெட்கம் இல்ல உன்னை மட்டும் வச்சுக்கிட்டா குத்தம் இல்ல கண்ணோ ரெண்டும் ஒட்டிக்கிட்டா வெட்கம் இல்ல உன்னை மட்டும் வச்சுக்கிட்டா குத்தம் இல்ல ரெட்ட திமிரில் அலையிறேண்டா வெட்கம் மறந்து திரியிறேண்டா ஒத்த பனையா நிக்குறேண்டி உதட்டு சுழிப்பு சொக்குறேண்டி சாமி எல்லாம் சரியாச்சா சாமி இங்க பாரு சாமி இப்படியே கிழக்கால போனீங்கன்னா 10 கல்லு தூரத்துல ஒரு சின்ன ஓடை வரும் அதை தாண்டி போனீங்கன்னா பக்கத்துல மெயின் ரோடு வந்துடும் போயிருங்க சாமி இந்த பையில மாவும் பழமும் வச்சிருக்கோம் பசிக்கு சாப்பிட்டுக்கங்க இந்தாங்க ஜக்கம்மா எங்க தாய் உங்களுக்கு துணை இருப்பா தாயே எல்லாரையும் காப்பாத்தம்மா தேங்க்ஸ்ண்ணே. எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன மயக்கம் அவ்வளவுதான். எதுக்கு சிரிக்கிற? இல்ல, ஒரு சின்ன இமேஜின் பண்ணி பார்த்தேன், அதான். என்ன இமேஜின்? திடீர்னு ஒரு நாள் இந்த உலகம் பூரா இந்த காடு மாதிரி ஆயிடுச்சுனா எப்படி இருக்கும்? ஏற்கனவே இந்த காட்டுல முடியல, நீயும் இமேஜினேஷனும். இல்ல திவ்யா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் உருவானப்போ இந்த காடு மாதிரி தானே இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்டுல தானே முதல் மனுஷனும் பிறந்திருப்பான். இந்த மாதிரி ஒரு காட்டுல தானே முதல் காதலும் பிறந்திருக்கும். போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க போங்க. என்னையா இது? என்ன சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். மைண்ட் இட். சாரி திவ்யா. எதுக்கு? நான் உன்கிட்ட நிறைய தடவை கோவமா நடந்திருக்கேன், அதுக்கு தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நானும் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ராஜா.
ராஜா, ஐ லவ் யூ ராஜா. என்ன ஒண்ணு செஞ்சிராத. அந்த பொண்ண கொலை பண்ண சொன்னது அவங்க அப்பா மினிஸ்டர் சேதுபதி தான். மந்திரியே பேசுறாரு. இந்த கேளு. திவ்யாவை கொன்னுட்டியா இல்லையா? அவ சாகணும்டா. செத்தாதான்டா எனக்கு நிம்மதி. பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு மினிஸ்டர் ஒரு பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு அவருக்கு பிறக்கலன்னு சொல்லி இவளை கொலை பண்ண சொல்லிட்டாரு. திவ்யா, 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 போடா, என் பின்னாடி வராத, போடா. ப்ளீஸ் திவ்யா, நில்லு திவ்யா. ஒரு நிமிஷத்துல இந்த உலகமே என்னை விட்டு போயிடுச்சு. இல்ல திவ்யா, நீ என்னடா பண்ண போற? நான் உன்னை காப்பாத்துவேன் திவ்யா. என்ன நம்பு திவ்யா. நான் நம்ப மாட்டேன், யாரையுமே நான் நம்ப மாட்டேன். அப்பா போய் அம்மா போய் எனக்கு இங்க எல்லாமே பொய்யா போயிடுச்சு. உனக்கு பாதுகாப்பே பெத்தவங்க தான். எனக்கு அவங்க இல்லைன்னு அதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும்? கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத. திவ்யா, ப்ளீஸ் திவ்யா நில்லு. திவ்யா, சொன்ன கேளு திவ்யா, நில்லு. திவ்யா, கிட்ட வராத, வந்தா நான் செத்துருவேன். வேணாம் திவ்யா, சொன்ன கேளு திவ்யா, ப்ளீஸ் திவ்யா.
திவ்யா வேணாம் திவ்யா. போயிடு ராஜா. திவ்யா சொன்ன கேளு. வேணாம் வேணாம் திவ்யா. காதலே உனக்கு காதலாய் காத்திருப்பேன், கண்ணிமை சுமக்கும் கண்ணாய் காத்திருப்பேன். காற்றைப் போலே மிதந்து வந்தவள், வேகம் போலே நடந்து வந்தவள், ஏதோ சோகம் சுமந்து வந்தவளானாய். தாய் போலே உனக்கு என் மனம், தனிமை எல்லாம் எதற்கு உன் வசம், நான் இருப்பேன் உனக்கு உன் உயிர் தேனாய். நதி செல்லும் பாதை எதுவோ கடலினை சென்று சேருமோ, வீதி சொல்லும் கீதை எதுவோ மரணத்தை வெல்ல நேருமோ. கிளைகள் முறிந்ததற்காய் கிளிகள் மரத்தை வெறுப்பதில்லை, இலைகள் ஊதிந்ததற்காய் மரங்கள் காற்றை பழிப்பதில்லை. காதலே உனக்கு காதலாய் காத்திருப்பேன், கண்ணிமை சுமக்கும் கண்ணாய் காத்திருப்பேன். மழை என்றால் குளிருண்டு, வெயில் என்றால் அனலுண்டு, வெயில் நேர மழை தேடவா. மலர் என்றால் மனமுண்டு, பனி என்றால் குணமுண்டு, பனி மூடும் மலராகவா. நீ சொல்லு காதலி, உள் நெஞ்சில் ஏன் வலி, நீ இன்றி ஏதடி என் வானில் பொன்னொளி. தண்ணீர் இல்லை என்று சொன்னால் மீன்கள் அங்கே இல்லை, கண்ணீர் இல்லை என்று சொன்னால் காதல் அதில் இல்லை. உருகிய இதயத்தில் உயிர் தேடல், உனக்குள்ளே கேட்கும் என் பாடல். பிள்ளையாரப்பா, என் லட்சிய பயனை நிறைவேற நீந்தே எனக்கு துணை இருக்கணும். காட்டுக்கு போய் அந்த பசங்களை மீட்கிறான், சரித்திரத்துல அண்ணன் பேரை செதுக்குறான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, காட்டுக்கு போயிட்டு வந்த கையோட அண்ணே பிரம்மச்சாரி வேஷத்தை அவுக்க போறேன். சொல்றீங்க? ஆமாடா, அந்த சிவப்பு மைனா இந்த நெருப்பு மச்சான கிறுக்கு பிடிக்க வச்சுட்டாடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமா, இந்த குட்டிச்சாக்கு பையன் எங்க காணா? நீங்க காடுன்னதும் பயந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டாம்னே. டேய் நிறுத்துடா, அவன் தங்கம்டா, அவன் தான்டா என் ஒரிஜினல் சிசியன். இப்ப பாஞ்சு வரும் பாரு என் செல்ல குட்டி. வரமாட்டான்டா, வரமாட்டான். லெட்டர் படி. சமூக அண்ணனின் ஆசையுடனேயே அனைத்தும் நடந்தது. லவ் இஸ் கிரேட். சமூக அண்ணன் கிரேட். சாந்தி முகூர்த்தம் முடிந்ததும் சந்திக்கிறோம். இப்படிக்கு குட்டிச்சாக்கு ஆமாண்டா, உன் அசிஸ்டன்ட் பையன் குட்டிச்சாக்கு என் பொண்ணு மைனாவை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான்டா. சொன்னேன் கேட்டீங்களா? அவன் அந்த பசங்களை மீக்கிறதுக்கு ஐடியா பண்ணல, அந்த மைனாவை பிராக்கெட் போடத்தான் நம்மள அவன் ரேஞ்சர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். வால்டர் மாமா, அந்த துறவியலை சுட்டு புசுக்குங்க. லவ் பண்ணுங்க சார், ஆனா அசிஸ்டன்ட்ல வச்சு பண்ணாதீங்க. அப்பத்தே லைஃப் நல்லா இருக்கும். நம்ம பேசாம ரஜினியனே கூட ரிஷிகேஷ் கிளம்பிட விட்டுதே. அண்ணே, எனக்கு ஒரு குகையை ரெடி பண்ணுங்கன்னு. சார், கோமா ஸ்டேஜில் இருந்த இவர் நேற்று ஈவினிங் டெத் ஆயிட்டார் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட பேசணும். சார், உங்கள் சமயக்கார சுப்பிரமணி ஒரு சராசரி ஆம்பளையே இல்லை. அவர் ஒரு அரவாணி. ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு திருநங்கை. இந்த குறைபாடு அவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கலாம். ஹி இஸ் அன்லக்கி ஃபெல்லோ. ஐயோ, என்ன மன்னிச்சிருக்கியா, என்ன மன்னிச்சிருக்க. இந்த வீட்டுக்கு என்ன பண்ணிட்டேன்? உண்மையை சொல்லிடு. ஐயோ, உண்மையை சொல்லிடு, உண்மையை சொல்லிடு. ஐயா, உங்களுக்கு தெரியாம எனக்கு போதை மருந்து பழக்கம் இருந்துச்சு. நீங்க இல்லாத நேரத்துல யாருக்குமே தெரியாம வேற மாதிரி படங்களை போட்டு பார்ப்பேன். அப்பப்போ பொண்ணுங்க சாவாசம் இருந்துச்சு. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணை பார்க்கறதுக்காக வெளியே வந்தேன். அப்போ வீட்டுல அம்மா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குத்தி பேதலிச்சு போய் எட்டி பார்த்துட்டேன். அந்த நேரம் பார்த்து உங்ககிட்ட இருந்து போன் வந்துச்சு. அம்மா என்ன பார்த்து அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாங்க. பதட்டமும் பயமும் அதிகமாச்சு. என்னையா ஃபோன் அடிக்கிறத எடுக்காம என்ன பண்ற? ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். அவுட் ஹவுஸ் ரெடி பண்ணி வை. எங்க அம்மா உங்ககிட்ட என்ன பத்தி சொல்லி ஏதாவது ஆயிடுமோன்னு யோசிச்சேன். அம்மா என்னமாச்சு? அம்மா, ஐயோ, அப்ப வேலைக்காரன் அலற சத்தம் கேட்டுச்சு. அம்மா, கண்ணு திறந்து பாருங்கம்மா. அம்மா, அம்மா. அந்த நிலைமையில அவங்க 2 பேரையும் பார்த்து எனக்கு ஒரு தப்பான யோசனை தோணுச்சு. அம்மா, கண்ணு திறந்து பாருங்கம்மா. அம்மா, அம்மா. எழுந்திருங்கம்மா. அம்மா, ஐயா, 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 அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கய்யா. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கய்யா. ஐயா, சீக்கிரம் பண்ணுங்கய்யா, சீக்கிரம். டாக்டர் வர மாட்டார். நான் போட வேண்டிய ஊசிய. என்கிட்ட இருந்து போத ஊசிய வேலைக்காரனுக்கும் மயக்கமா இருந்த அம்மாவுக்கும் போட்டேன். அவங்க
ரெண்டு பேருக்கும் கள்ள தொடர்பு இருக்கிற மாதிரி உங்களை நம்ப வச்சையா, உங்களை நம்ப வச்ச. உங்க மனைவி உத்தமி, நான் தான் உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிருக்கையா, என்ன மன்னிச்சிருக்க. என் கைய வச்சு என் கண்ணை குத்திட்டியடா. உன்னை மன்னிச்சா அந்த மன்னிப்புக்கே அர்த்தம் இருக்காதரா. ஏய், சீக்கிரம் போடா, என் பொண்ணை காப்பாத்தி ஆகணும். போ. மந்திரி, இந்த ஆளு வேற பொண்ணை கொல்லுன்னு நம்மளை கொள்றாயா? ஐயோ, எடுடா, கட் பண்றானே. நம்ம கிட்ட எலும்பு துண்டு வாங்கி தின்ற எல்லாரும் இப்படித்தான் இருக்கானுங்க. ஏய், சீக்கிரம் போடா, போ. என்னாச்சு மாஸ்டர்? என்னாச்சு? விடுங்கடா. எங்கடா போய் தொலைஞ்சிக்க? அவங்க இந்த ஏரியா விட்டு தாண்டக்கூடாது. போங்கடா, போய் கொல்லுங்கடா, போங்கடா. திவ்யா, முடியல ராஜா. என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிருவோம் சார். இது ரொம்ப டேஞ்சரஸ் ஏரியா. இங்க எதுக்கு சார் நீங்க வந்தீங்க? உங்க பொண்ணை நாங்க காப்பாத்திடுவோம் சார். போதும், உன் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. என் பொண்ணை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும்.
ஜெகதீஷ் சார், மந்திரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. நம்ம ஃபோர்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணுங்க. ஓகே சார். தப்பிக்க தான் ஒரே வழி. அவங்களுக்கு டவுட் வராமல் நடந்து போவோம். இந்தா. போலாம். என்னால முடியல ராஜா. திவ்யா ப்ளீஸ், திவ்யா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. திவ்யா ப்ளீஸ். என்னால முடியலப்பா. திவ்யா நீ இங்கே இரு. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இந்த பிஸ்டலை யூஸ் பண்ணு. நான் அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். என்னையா என்னையே சுத்தி சுத்தி வரீங்க? என் பொண்ணு எங்கன்னு போய் தேடுங்க. போங்க. கமான். உனக்கு என்ன தனியா சொல்லுமா? போய் தேடியா. சார் உங்க சேஃப்டி. அட எனக்கு சேஃப்டி இருக்கியா? சேஃப்டி இருக்கு. நீ போய் தேடு. போ. டார்ச்சர் பண்றாங்க. என்ன கொல்ல போறியா? கொன்னுடு. அம்மாவை கொன்ன மாதிரி என்னையும் கொன்னுடு. அப்பதான் ஒரு ரத்த வெறி அடங்கும்னா என் சாவுலதான் உனக்கு சந்தோஷம் தான். சாவடிச்சிரு. என்னையும் அம்மா கிட்ட சேர்த்துரு.
திவ்யா அம்மா ஏய் யாராவது சீக்கிரம் வாங்கடா என் பொண்ணை காப்பாத்தணும் டேய் அவசரப்பட்டுட்டியடா என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு கொல்ல வரலம்மா உன்னை காப்பாத்ததான் வந்த உங்க அம்மா உத்தமிமா ஒரு நம்பிக்கை துரோகி பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டப்பா தப்பு பண்ணிட்டப்பா எனக்கு மன்னிப்பே கிடையாதுப்பா அந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாருமா திவ்யா இந்த மாதிரி ஒரு காட்டில் தானே முதல் மனுஷனும் பிறந்திருப்பான். இந்த மாதிரி ஒரு காட்டில் தானே முதல் காதலும் பிறந்திருக்கும். மாயவா மாயவா மையல் கொண்ட காற்றாய் நீ மையம் கொள்ளவா. ஆயவா ஆயவா புலனைந்து மாய்ந்து நீ உயிர் தீண்டவா. பனிக்காற்று மோதி சென்றால் பூவினங்கள் பூத்து நிற்கும். பெண் காற்று மோதி சென்றால் புலங்களில் பூக்கள் பூக்கும். நதி கொண்ட தேடலோ கடலினை சேரும். உயிர் கொண்ட தேடலோ உன் உடல் சேரும். மாயவே மாயவே மையல் கொண்ட காற்று நான் மையம் கொள்ளவா.